Hello friends, போன வீடியோவில் நம்ம depreciation rates பார்த்தோம். இந்த வீடியோவில் additional depreciation அப்படிங்கிற ஒரு எக்ஸ்ட்ரா கான்செப்ட் பார்க்க போகிறோம். இந்த additional depreciation எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா பவர் ஜென்ரேஷன் இல்லைனா மேனுஃபேக்சரிங் அசசிஸ் இருப்பாங்க, அவங்களுக்கு ஒரு எக்ஸ்ட்ரா இன்சென்டிவ், அவங்க எக்ஸ்ட்ராவாக சாதா டெப்ரிசியேஷன் கிளைம் பண்ணது போக அடிஷ்னல் டெப்ரிசியேஷன் கிளைம் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு இதுக்கான கண்டிஷன்ஸ் பார்ப்போம். இந்த அடிஷ்னல் டெப்ரிசியேஷன் ஒரு பிளான்ட் அண்ட் மிஷினரியில் மட்டும்தான் கிளைம் பண்ண முடியும், வேறு எதுலையும் கிளைம் பண்ண முடியாது. அடுத்து அந்த பிளான்ட் அண்ட் மிஷினரி வந்து ரிட்டன் டவுன் மெத்தட் ஃபாலோ பண்ணியிருக்கணும். நெக்ஸ்ட் அந்த பிளான்ட் அண்ட் மிஷினரி புது மிஷினரியாக இருக்கணும், அது இன்ஸ்டால் பண்ணியிருக்கணும். 4 கண்டிஷன். ஒன்று பிளான்ட் அண்ட் மிஷினரியாக இருக்கணும், அந்த பிளான்ட் அண்ட் மிஷினரியில் ரிட்டன் டவுன் மெத்தட் ஃபாலோ பண்ணியிருக்கணும். அடுத்து அந்த பிளான்ட் அண்ட் மிஷினரி நியூவான பிளான்ட் அண்ட் மிஷினரியாக இருக்கணும், அதை இன்ஸ்டால் பண்ணியிருக்கணும். இந்த 4 கண்டிஷனையும் சாட்டிஸ்ஃபை பண்ணிட்டோம்னா நம்ம வந்து அடிஷ்னல் டெப்ரிசியேஷன் கிளைம் பண்ணிக்கலாம். எந்தெந்த பிளான்ட் அண்ட் மிஷினரிக்கு வந்து இந்த அடிஷ்னல் டெப்ரிசியேஷன் கிடையாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஷிப் அண்ட் ஏர்க்ராஃப்ட், ஷிப்ஸுக்கும் ஏர்க்ராஃப்ட்டுக்கும் அடிஷ்னல் டெப்ரிசியேஷன் கிடையாது. அடுத்து ஆஃபீஸ் அப்ளையன்சஸ், ஆஃபீஸில் யூஸ் பண்ணுற அப்ளையன்சஸ் எதுக்குமே வந்து அடிஷ்னல் டெப்ரிசியேஷன் கிடையாது. ரோட் டிரான்ஸ்போர்ட் வெஹிக்கிள்ஸ், ரோட்டில் டிரான்ஸ்போர்ட் பண்ணக்கூடிய வெஹிக்கிள்ஸ் எதுக்குமே அடிஷ்னல் டெப்ரிசியேஷன் கிடையாது. அடுத்து எனி பிளான்ட் அண்ட் மிஷினரி பிஃபோர் இன்ஸ்டாலேஷன், ஒரு பிளான்ட் அண்ட் மிஷினரி இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு முன்னாடி வந்து இருக்கிற ஸ்டேஜில் வந்து அதை வந்து அடிஷ்னல் டெப்ரிசியேஷனுக்கு எலிஜிபிள் ஆகாது. அடுத்து ஒரு பிளான்ட் அண்ட் மிஷினரி ஆஃபீஸ் ப்ரிமைசஸில் இன்ஸ்டால் பண்ணியிருக்கோம், ஒரு ஆஃபீஸில் ஒரு ஏசி இன்ஸ்டால் பண்ணியிருக்கோம்னா அந்த ஏசிக்கு வந்து இப்போ எலிஜிபிள், அது வந்து எலிஜிபிள் பிளான்ட் அண்ட் மிஷினரி கிடையாது. இந்த 4 பாயிண்ட் தான். தேர்ட் பாயிண்ட் முக்கியம் இல்லை, ஏற்கனவே நம்ம கண்டிஷனில் பார்த்துட்டோம் இன்ஸ்டால் பண்ணியிருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு, இது வந்து ஒரு நாட் எலிஜிபிளில் வரணும்னு அவசியம் கிடையாது. ரேட்டு பார்த்தீங்கன்னா எலிஜிபிள் பிளான்ட் அண்ட் மிஷினரியோட 20% ஆஃப் ஆக்சுவல் காஸ்ட், 20%. இது ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு. அடுத்து சப்போஸ் 35 ADயோட அசஸியாக இருக்கணும். 35 ADனா என்னங்கிறத பின்னாடி பார்ப்போம். அந்த 35 AD அசஸியாக இருந்து அந்த அசஸி வந்து வெஸ்ட் பெங்கால், ஆந்திரா, தெலுங்கானா, பீகார், நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, வெஸ்ட் பெங்கால், ஆந்திரா, தெலுங்கானா, பீகார் அந்த ஸ்டேட்ஸை சேர்ந்த அசஸியாக இருந்து செக்ஷன் 35 AD ஃபாலோ பண்ணியிருந்தாருன்னா 20%க்கு பதிலாக 35% வந்து கிளைம் பண்ணிக்கலாம். இதுதான் வந்து ரேட் ஆஃப் டெப்ரிசியேஷன், ரேட் ஆஃப் அடிஷ்னல் டெப்ரிசியேஷன். அடுத்து இப்போது அந்த அசட்டை வந்து ஃபுல் வருஷம் யூஸ் பண்ணல, 180 டேஸ்க்கு கம்மியாக தான் வந்து யூஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹாஃப் தான், ஹாஃப் ஆஃப் ஆக்சுவல் ரேட் தான். இப்போ 20%னா 20ல் ஹாஃப், 35னா 35ல் ஹாஃப். இது வந்து நான் டெப்ரிசியேஷன் கான்செப்டில் சொல்ல மறந்துட்டேன். இங்கே அடிஷ்னல் டெப்ரிசியேஷனுக்கு மட்டும் கிடையாது, டெப்ரிசியேஷன் ரேட் பார்த்தோம்ல, அதே சாதா டெப்ரிசியேஷனே வந்து 180 டேஸ்க்கு கம்மியாக யூஸ் பண்ணாருன்னா அதை வந்து அதில் பாதி 180, அதில் வந்து ஹாஃப் தான் வந்து டெப்ரிசியேஷன் வந்து அலவுடு. இதுதான் வந்து டெப்ரிசியேஷன் அண்ட் அடிஷ்னல் டெப்ரிசியேஷன். கடைசியாக பார்த்தீங்கன்னா அடிஷ்னல் டெப்ரிசியேஷனுக்கு ஒரு அசஸிக்கு ஒரு தடவை தான் கிடைக்கும். இந்த வருஷம் அவர் அடிஷ்னல் டெப்ரிசியேஷன் கிளைம் பண்ணிட்டாருன்னா அடுத்த தடவை கிளைம் பண்ண முடியாது. இதுதான் வந்து அடிஷ்னல் டெப்ரிசியேஷனுக்கான லாஸ்ட் பாயிண்ட்டு. ஏதாச்சும் டவுட்ஸ் இருக்குன்னா கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.